நான் 96ஆம் ஆண்டு வீழ்ச்சியால வரும்பொழுது, என்னால இனி காலம் பூரா நடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இனிமேல் உங்கள யாராவது பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னாங்க. இனிமேல் நீங்க லைஃப்ல வந்து 24 ஹவர்ஸ் வந்து யாராவது கைடன்ஸ்ல இருக்கணும்னு சொன்னாங்க. நீங்க இதுவரைக்கும் பண்ணிட்டு இருந்த விஷயம், இனிமேல் பண்ண முடியாது என்று சொன்னாங்க. இனிமேல் லைஃப் அப்படித்தான். அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட உயிர காப்பாத்திக் கொள்ளுங்க என்று சொன்னாங்க. ஆனா யாருமே இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆஸ்திரேலியால இருக்கிற ஒரு சோஷியல் மீடியால, அதாவது ஆஸ்திரேலியன் ஸ்போர்ட்ஸ் ஆஸ்திரேலியன் ஃபுட்பால் லீக் என்ற ஒரு பேஜில் 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கிற ஒரு பேஜில் உங்கள் ஸ்டோரி வரும். ஒரு தமிழனா ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு நடந்த பொம்பலாஸை பற்றி பேசுவாங்க, எப்படி இந்த லைஃப்பில் இவ்வளோத்துக்கு வந்தீங்க என்றது யாருமே சொல்லலை. இதுக்கெல்லாத்துக்கும் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நான் தமிழனா இருக்கிறதா, இல்லை ஸ்ரீலங்கா எனக்கு பொம்பலாஸ் அடிச்சதா, இல்லை சுற்றி இருக்கிற ஆக்களா, இல்லை கம்யூனிட்டியா? இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என்ன சொல்லுங்க அப்போ. உங்களை சுற்றி இருக்க உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையும் நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த ஒரு ஹோப், அது ஒன்று தான் இன்றைக்கு நம்மளை பற்றின இந்த நியூஸ், இந்த ஃபுட்பாலில் விளையாடினது, எனக்கு நடந்த ஸ்டோரி, அது எல்லாத்தையும் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இத்தனை பேருக்கு, ஸ்ரீலங்கா அதில் நடந்த சிவில் வார், அதில் அந்த பிரச்சனை, அதில் எனக்கு நடந்த பொம்பிளாஸ்ட், அதனால் நான் எஃபெக்ட் பண்ணப்பட்டது, நடக்கலாம் போனது, இப்போ அதெல்லாம் தாண்டி எண்ணம் என் லைஃப்பை நான் சந்தோஷமாக முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக வாழ்கிறேன். அதுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ சுற்றி இருக்க ஆட்கள் என்ன சொன்னாலும் உங்கள் ஸ்டோரி எங்கேயாவது இடத்துல கேட்கப்படணும்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாலுடைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ தேங்க்யூ. இந்த தருணத்தில் இதுக்கு பாசிபிளாக ஆக்கின சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் எனக்கும் நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன்.